Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உங்களோட சிபில் ரிப்போர்ட்ல நீங்க வாங்காத லோன் வந்து வாங்குன மாதிரி வந்து காட்டுது. அப்படினாலும் சரி, இல்ல ஏற்கனவே ப்ராப்பரா லோன் வாங்கி நான் வந்து ரிட்டர்ன் ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து ஆக்டிவேட்ல வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனையை நீங்க வந்து சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. அதாவது சிபில் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிற பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல என்னால வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்க்க முடியுது அதிகமா. ப்ரோ எங்கனால வந்து லோனே வந்து வாங்க முடியல. சிபில் ரிப்போர்ட் வந்து 700க்கு மேல இருக்கு, 800க்கு மேல இருக்கு. ஆனா எங்களுடைய சிபில்ல வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து லோனே வந்து குடுக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ இது வந்து ஒரு டாபிக்கா எடுத்து நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ இந்த வீடியோவ நீங்க அப் டூ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க சிபில் ரிப்போர்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற எப்படி செக் பண்றது? அப்படி சப்போஸ் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்த எப்படி வந்து சால்ட் அவுட் பண்றது? அத நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க எங்கேயுமே பேங்க் போயிட்டு ஏறி இறங்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே. இத பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சிபில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்ல அப்படின்னா, அஃபிஷியல் சிபில் வெப்சைட்ல போயிட்டு அக்கவுண்ட் வந்து ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்திருக்கேன். ஒன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லி கேட்கறாங்கன்னா, கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நெறைய பேர் வந்து ஃப்ரீ அக்கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்க சிபில் டிஸ்ட்ரிபியூட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் பிளானாவது நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அத வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? பேசிக் பிளான் வந்து 599 நெனைக்கிறேன். அந்த பிளான நீங்க வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களால சிபில்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்த நீங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சிபில் வெப்சைட்ல போயிட்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாதவங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சிபில் ஸ்கோர வந்து எந்த வெப்சைட்ல வேணாலும் நீங்க வந்து பார்த்துருக்கலாம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தர்ட் பார்ட்டி பிரைவேட் வெப்சைட் சரிங்களா? பாலிசி பஜார்ல பார்த்துருக்கலாம். இல்ல வந்து ஒவ்வொரு பேங்க்களுடைய வெப்சைட்லயே அஃபிஷியலா வந்து குடுத்திருப்பாங்க. கூகுள் பேல பார்த்துருக்கலாம். இந்த மாரி தனித்தனியா ஒவ்வொரு இதுல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே அஃபிஷியலா பவர்டு பை சிபில் தான். சரிங்களா? சிபில் வெப்சைட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும், அக்கவுண்ட் வந்து ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து கரண்ட் அப்டேட்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க இன்னைக்கு டேட்ல. இப்போ வந்து 790 வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த சிபில்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவங்க வந்து வாங்காத லோன் வந்து வாங்குன மாரி வந்து காட்டுது. இப்ப ரீசென்ட்டா எடுத்து பார்த்ததுல, நீங்க வந்து ஒரு கன்சியூமர் லோன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அது ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸும் ஆயிருக்கு. ஆனா இவங்க வந்து இவங்க நாலேட்ஜ் படி அந்த லோன் வந்து வாங்கவே இல்ல அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. இப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல வந்து சிபில் ரிப்போர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆக்டிவேட்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட், குளோசிங்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு காட்டும். மேல ஓப்பன்ல இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட். இப்ப இவங்க நேம்ல வந்து எந்த ஒரு லோன்ஸுமே வந்து அவைலபிளா இல்ல. சரிங்களா? எல்லாமே வந்து குளோஸ்ல தான் இருக்கு. அப்படி குளோஸ்ல இருந்தாலும் நம்ம வந்து இத வந்து டிஸ்பியூட் ரைஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கட்டாயமா நீங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, நீங்க உங்க அனுமதி இல்லாம, உங்க நாலேட்ஜ் இல்லாம நீங்க லோன்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து வாங்குன மாரி காட்டுது அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல என்னைக்குமே வந்து ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து 4 அக்கவுண்ட் நம்மளுக்கு வந்து காட்டுது. 4மே நம்மளுக்கு வந்து குளோசிங்ல இருக்கு. ஐசிஐசிஐ ஓவர் டிராஃப்ட் இது வந்து இவங்க நாலேட்ஜ் படி இருந்தது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க. கிளெக்ஸ் ஃபின்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் லோன். இது இவங்க வந்து வாங்கவே இல்ல. ஆனா வாங்குன மாரி வந்து காட்டுது. ஆக்சிஸ் பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு வந்து குளோசிங்ல இருக்கு. அதே மாரி விஜயா பேங்க்ல வந்து ஜுவல் லோன் வந்து நம்மளுக்கு வந்து குளோஸ்ல இருக்கு. இது எல்லாமே தான் உங்க நாலேட்ஜ் படி. இது 3மே அவங்க பேர்ல வந்து இருந்தது. இந்த செகண்ட்ஸா இருக்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, குளோஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா இது வந்து குளோஸ்ல தான் இருக்கு. மேபி உங்களுக்கு வந்து நீங்க குளோஸ் பண்ணி உங்ககிட்ட என்ஓசி இருந்துமே இந்த மேல வந்து ஆக்டிவேட்ல காட்டுது அப்படின்னா, அதையுமே நீங்க வந்து சால்ட் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்ப அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல கீழ வந்து ரைஸ் எ டிஸ்பியூட்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ள போகும். இதுவரைக்கும் நீங்க முன்னாடி ஏதாச்சும் வந்து டிஸ்பியூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஓப்பன், குளோஸ்ன்னு சொல்லிட்டு காட்டும். எதுவுமே பண்ணல அப்படின்னா, 0ன்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? ஓகே. ஒன்ஸ் அப்படியே இந்த இடத்துல கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல அக்கவுண்ட் செக்ஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் செக்ஷன கிளிக் பண்ணதுக்கப்புறம், நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். அதாவது வந்து இந்த இடத்துல குடுத்திருக்காங்க பாருங்க. ரீசென்ட் பேமெண்ட் இன் அக்கவுண்ட் லோன் அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. கிரெடிட் கார்ட் நாட் ரிஃப்ளேட்டிங் மை ரிப்போர்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும்னா,
ஃபைண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா பெய்டு ஆன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்பெய்டுன்னு காட்டுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஹவு லாங் வில் க்ளோஸ் அக்கௌண்ட் கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். கிரெடிட் கார்டு பேலன்ஸ் வந்து டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க கிரெடிட் கார்டுக்கும் பேலன்ஸ் வந்து மேட்சே ஆகாம வந்து சிபில்ல காட்டுது அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். என்கொயரிஸ் வந்து லிஸ்ட் ஆகல அப்படின்னா இந்த ஆப்ஷன். சரிங்களா? இதுல மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த டேபை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல ரைஸ் எ டிஸ்பூர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் உங்க சிபில்ல நீங்க என்னென்ன அக்கௌண்ட் வந்து வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, செகண்டா ஒரு கம்பெனி வந்து இருக்கு பாருங்க, கிளெக்ஸ்ஃபின் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட லோன் வந்து எடுக்கவே கிடையாது. ஆனா எடுத்த மாதிரி காட்டுது. அப்போ இதுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டஸ் நாட் பிலாங் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாப்பப் வரும். இதை கவனமா படிச்சுட்டு நீங்க வந்து எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்க. இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பேசிக்கா நம்மள வந்து வெரிஃபை பண்றதுக்காக நம்மளோட டேட்டாஸ் வந்து கேட்பாங்க. நம்ம டேட்டாஸ் வந்து எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேன் கார்டு நம்பரு அதே மாதிரி நம்மளுடைய பிரைமரி பேங்க் பாஸ்புக் வந்து கேட்பாங்க. அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. கரெக்டா இந்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படிங்கிறதுல உங்களோட நேம் போட்டுக்கோங்க. ஐடி டைப் அப்படிங்கிறதுல பேன் கார்டுனா பேன் கார்டு கொடுங்க. இல்ல பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பேன் கார்டே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்ல கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேங்க் வந்து எந்த பிரான்ச்ல இருக்கு அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கறத அட்ரஸ் வந்து கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்கிற பட்சத்துல டிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் டிஸ்பூர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த மாதிரி மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்றதுனால நீங்க தேவையில்லாம வாங்காத லோன் வந்து வாங்கின மாதிரி சிபில் ஸ்கோர்ல வந்து சிபில் ரிப்போர்ட்ல வந்து ஷோ ஆகுது அப்படின்னா நீங்க வந்து சால்ட் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணி நீங்க 30 ஒர்க்கிங் டேஸ் பிசினஸ் டேஸ்ல நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். உடனே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகாது. 30 டேஸ் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிபில்ல இருந்து சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனிக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிமூவ் ஆயிரும். மேபி நீங்க வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து மெயில் மூலியமா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.